பேக் டு ஐஷு டிவி. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து டிக்டாக் கிளிப் வந்து நம்ம எப்படி செய்யணும் வீட்லேயே வந்து பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து மாடலில் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து அவங்களுக்கு வந்து மாடலாக இருக்குன்னுட்டு அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி செய்யணுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் வந்து செஞ்சுருக்கிறேன். நான் க்ரீன் கலரில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. B7000 க்ளூ எடுத்துக்கோங்க. இதை வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பு கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் பசங்களும் வந்து அவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா சென்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ஒயிட் கலர் ஸ்டோன் நம்ம வச்சிருமோன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து நல்லா யூனிக்காகவும் இருக்கும். பார்க்கறதுக்கு பசங்களும் வந்து ரொம்ப இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குவாசி அவங்களும் வந்து போட்டுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் பிங்க் கலரு. எப்பவுமே வந்து B7 க்ளூ எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து ஸ்டோன் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து ஃபெவிக் இதெல்லாம் போட்டிங்கன்னா வந்து ஃபேப்ரிக் போடுறது செஞ்சிங்கன்னா அது வந்து ஸ்டோன் ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க. ஜர்கான் ஸ்டோன் வந்து முதல்ல நம்ம ஒட்டிட்டோம்னாக்கா அதை சுற்றிலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து பேஸ் வச்சுடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ளவர் பேட்டர்னு சுற்றி நம்ம வந்து முதல்ல வந்து ஜர்கான் ஸ்டோனை பேஸ் வச்சுட்டு சுற்றியும் வந்து நம்ம வந்து ஸ்டோன் வச்சுட்டோம்னா இப்போ வந்து பீட்ஸ் வச்சுட்டோம்னாக்கா இப்போ ஜர்கான் ஸ்டோன் வச்சிடும். ஜர்கான் ஸ்டோன் வந்து ரொம்ப வந்து ரேட் தாசிங்க. அது வந்து மெஷர்மெண்ட்டில் எடை கணக்கில் தருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரத்தில் இது வந்து ஃப்ளவர் பேட்டர்னும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஜர்கான் ஸ்டோனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஜர்கான் ஸ்டோன் வந்து நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். அந்த கில்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து ஜர்கான் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் வந்து பேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது நடுவில் ஸ்டோன் ஒட்டிடுங்க. ஸ்டிக் பென் வச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் கிடைக்கல, அதனால் நான் சரி இந்த இதிலே வந்து ஆரி டூல்லே வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஸ்டிக் பென் இருந்துச்சுன்னா கரெக்டாக அதில் வந்து க்ளூ இருக்குவாசி நல்லா இதுவாக இருக்கும். ஒன்று ஒட்டாச்சு.
விட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து மூன் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. மூன் ஷேப் வந்து நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க. கையிலலாம் வந்து கம்மு செஞ்சு கையில் வந்து நம்ம வந்து கம்மு வந்து பிடிச்சி செனக்க வந்து அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும். அதனால் வந்து கம்மு வந்து கையில் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் தான் செய்கிறதுக்கு. அப்புறமா வந்து காஞ்சிடுச்சுன்னா நல்லா க்ரிப் பிடிச்சிக்கும். காஞ்ச பிறகு நீங்கள் வந்து செய்யுங்க. ஆனால் வந்து முதலே வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் செஞ்சு கரெக்டாக வச்சுட்டிங்கனாக்கா அப்படியே விட்டுடுங்க. காஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். மேலே ஸ்டோன் எல்லாம் வந்து கலர் டல் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டிசைனும் நம்ம மேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து எனக்கு எடுத்து போடுறதுக்கு எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப லோவாக இருக்குவாசி. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் ஒரு மாடல் நான் கற்றுக்கிறேன்னா அது உங்களுக்கு எடுத்து போடுவேன். நான் வந்து எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்ல இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நல்லா இருக்குது. வீல் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ வந்து இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. அது வீல் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை கொஞ்சம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செய்கிற நியூ ஏதாச்சும் மாடல், எந்த ஒரு மாடல் இருந்தாலும் என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு நீங்களும் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நானும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 மாடல்ஸ் நான் இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கும் வந்து அழகாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது நம்மளுக்கு. இப்போது தீபாவளி எல்லாம் வருது. அதுக்காக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னாக்க அது வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுக்காங்க. அழகாகவும் இருக்கும். பசங்களுக்கு எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் வந்தாலே வந்து எதுனா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்றதை எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி நம்மளே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து வாங்கி கொடுத்தாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 மாடல் பார்க்கலாங்க. இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கலர் நல்லா வந்து நம்ம ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணுறதுல இருக்குதுங்க. ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து கலர் வந்து நல்லா வந்து அட்ராக்டிவான கலரை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து வயலட் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன்னு, இங்க் ப்ளூ, இது வந்து ஸ்கொயர் டைப்பு. 4 சைடு வந்து 4 ஸ்டோன் ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒரு 3 mm பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா சரியாக போயிடுதுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் வந்து 4 சைடாக வந்து 1 mm பீடு வந்து நமக்கு வந்து ஸ்டோன் ஒயிட் கலர் குந்தன்ஸ்னு சொல்லுவாங்க, இது பேர்.
கம் ஃபிக்ஸ் கம் அட்டாச்மெண்ட் கம் செஞ்சுட்டு செய்யுங்க, அப்ளை பண்ணிவிட்டு. பாருங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நடுவில் ஒரு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே மாதிரி செஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது வந்து ஆப்போசிட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா யூனிக்காக நம்ம செலக்ட் பண்ணோம்னா நல்லா டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க எல்லாமே. இது மாதிரி செஞ்சுட்டு இப்போ வந்து இந்த மிடில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கலர் வந்து நல்லா வந்து டார்க் ஒரு கலர்னா லைட் கலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பிங்க் ஸ்டோன் வந்து மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது டைமண்ட் ஷேப்பில் தான் வைக்கணும். டைமண்ட் ஷேப் வச்சுட்டு மேலேயும் டைமண்ட் ஷேப் வச்சுடுங்க. இங்க் ப்ளூ நம்ம இங்கே என்ன மாடல் செய்யணுமோ அதே மாடல் தான் இன்னொரு இதுக்கும் வந்து நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து ஒரே சேம் இது ஒரு டிசைனாக இருக்கும். நீங்கள் வேறு டிசைன் செஞ்சீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. சேம் டிசைனே செய்யுங்க. கொஞ்சம் இதுக்கு டைம் எடுத்து செய்யணுங்க. அதனால தாங்க இது வந்து ஹேண்ட்மேடுன்னு வாசி கொஞ்சம் எல்லாருமே வந்து காஸ்ட் ஹெவியாக வந்து செஞ்சு விற்க வேண்டியது வருது. ஏன்னா வந்து இதுக்கு மெட்டீரியலும் வந்து காஸ்ட் அதிகம், டைமிங்கும் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு. பொறுமையாக செய்யணும் இதுக்கெல்லாம். அதனால தான் வந்து டைமிங் எல்லாமே மெஷர் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இருக்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க. ஏன்னா கம்மு ஒன்ஸ் ஒட்டிச்சுன்னா அதில் வந்து கம் வந்து கொஞ்சம் நூல் மாதிரி வர்ற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்க பிளேஸில் மறுபடியும் இங்க் ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஸ்டெட்டை கூட நம்ம செய்யலாங்க. அழகாக இருக்கும் இந்த மாதிரி மாடலு. 3 ஸ்டோன் வர்ற மாதிரி டைமண்ட் ஷேப்பு. இப்போ எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மர்ஜ் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போது எல்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் ஷேப்ஸு. நான் ஜூம் பண்ணி காமிச்சேன்னா அப்புறமா வந்து வீடியோ எடுத்த பிறகு பார்த்தாக்கா அது கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் கீழே வச்சு காட்ட பாருங்கள், அழகாக தெரியுது. எனக்கு இது மேக் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகிருக்குங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இது மாதிரி கொடுத்தாங்க அவங்க சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு இந்த மாடலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னுட்டு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கும் வந்து வேண்டுமானாக்கா எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் மேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி வந்து நான் மற்ற இது என்னென்ன மெட்டீரியல் நான் செஞ்சுருக்கேன்னு காட்டுறேன். நான் அலோகேட்டர் கிளிப்புங்க, நடுவில் வந்து ஸ்டோன் ஐக்கே வந்து இந்த சைடு லீஃப் மாதிரி வச்சுருக்குறேங்க. இது மாதிரி லீஃப் மாடல் நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம செஞ்சு சேலும் பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி கிஃப்டாக கொடுக்கலாம். இது வந்து ரிட்டன் கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். பசங்களுடைய பர்த்டேக்கு அவங்களுக்கெல்லாம் கூட வந்து ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாடலும் வந்து நல்லா யூனிக்காக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 3Dயில் வந்து இது வந்து ஹேர் பேண்டுங்க.
ஹேர் பேண்ட்னா செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து அலோகேட்டட் கிளிப்னா சென்டர் கிளிப்பு அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 3Dயில் செஞ்சுருக்குறேங்க நான். மொத்தமே வந்து 3D பேட்டர்ன் தான். நான் லோட்டஸ் டைப்பில் செஞ்சுருக்கேன் நான். செஞ்சுருக்கேன் நடுவில் வந்து இன்னொரு 3Dலேயே செஞ்சுருக்கிறேன். இதுவும் வந்து லோட்டஸ் டைப்பே வர மாதிரி நடுவில் வந்து ஸ்கை ப்ளூவில் வந்து ஒரு டெம்பிள் ஸ்டோன் வச்சுருக்குறேங்க பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டுக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் செஞ்சு வேணும்னாக்கா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் செஞ்சு சேல் பண்ணுறேன் நான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து நான் வந்து மேட் ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்கேன் நான் வந்து. நெக்ஸ்ட்டு ஹேர் பேண்ட் வந்து நம்ம வந்து ஜாஸ்மின் தாங்க. இதுவும் வந்து நம்ம வீடியோ எப்படி செய்யணுன்ட்டு எடுத்து போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா. இந்த ஃப்ளவர்னு இது வந்து வீடியோவுக்கு இது வந்து மேக் பண்ணி போட்டுக்கிறேங்க. இதுவும் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் ஃப்ளவர்ஸ் வந்து வேணும்னாக்கா வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. ஸ்கொயர் டைப் மாடலு, ஐ ஷேப் மாடல், ட்ரையாங்கிள் மாடலு, வந்து பிளைன் ஐ ஷேப் இருக்குது. இது வந்து க்ரீன் அண்டு ஆரஞ்சு கலந்த ஐ ஷேப் இருக்குது. ஸ்கொயரும் கலந்த மாதிரி இருக்குது. இது வந்து ப்ளூ கலரில் வந்து இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு மாடல் செஞ்சுருக்கிறோம். பிங்க் கலரு இது எல்லாமே வந்து எல்லா மாடல்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு இதில் வந்து எது பிடிச்சிருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நிற்குங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நல்லா வந்து மற்றவங்களும் வந்து கற்றுக்கிற மாதிரி வந்து ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒவ்வொரு லைக் பண்ணுறப்ப ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நான் மேலும் வந்து புதுசாக ஏதாச்சும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதனால தான் வந்து நான் கேட்குறேன் ஒவ்வொரு வீடியோவிலும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான். ஓகேங்களா. என்னுடைய வீடியோ எப்பவுமே வந்து நீங்கள் வந்து யூனிக்காக இருக்குன்ட்டு நீங்கள்லாம் வந்து பிலீவ் பண்ணுறதா இருந்தாக்கா ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வேணுமுன்னா ஆர்டர் மேக் பண்ணிக்கோங்க. பேங்கிள்ஸ்லேயும் சரி, இப்போ டிக்டாக் கிளிப்லேயும் சரி, இப்போ ஹேர் பேண்ட்லேயும் சரிங்க. இப்போ இது வந்து 3Dங்க. 3Dலேயும் உங்களுக்கு வந்து லைக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு வந்து விருப்பமாக இருந்துச்சுனாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து ஆர்டர் மேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னுடைய இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.